இந்த உலகத்தை நாம் விளையாட்டுக்காக படைக்கவில்லை. இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவை 2ம் சேர்ந்து ஒரு பொம்மையை செய்தன தாம் விளையாட. ஒரு பாட்டு இல்லையா? இறைவன் 2 பொம்மைகளை செய்தான். ஆணு பெண் என்ற 2 பொம்மைகளை செய்து விளையாடினான். அந்த 2 பொம்மைகள் சேர்ந்து குழந்தையை பெற்றுக்கிட்டு தாங்கள் விளையாடின. நல்லா இருக்கா? கடவுள் விளையாடினான்னு சொல்றது நல்லா இருக்கா? இவ்வளோ பெரிய இறைவன் மனிதர்களை தான் விளையாடுவதற்காக படைத்தேன் என்று சொல்வது அது அறிவுக்கு பொருந்தி வரவில்லை. குர்ஆன் சொல்கிறது அதற்காக படைக்கவில்லை. இந்த உலகத்தில் இறைவன் விளையாடுவதற்காக ஏதாவது படைக்க வேண்டும் என்று நாடி இருந்தால் அவன் தனக்குள்ளே விளையாடி இருப்பான். உங்களை படைத்தெல்லாம் விளையாட்டு பார்க்க வேண்டும் என்ற ஆசையெல்லாம் அவனுக்கு கிடையாது. இந்த உலகம் நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கின்ற போர்க்களத்தினுடைய இடம் இது. இங்கு தொடர்ந்து நன்மைக்கும் தீமைக்கும் போர் நடந்து கொண்டே இருக்கும். அதிலே நீ சத்தியத்தை ஓங்கச் செய்ய வேண்டும், நன்மையை ஓங்கச் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்க, அதற்காகத்தான் நீ படைக்கப்பட்ட என்ற ஒரு கருத்தையும் நமக்கு அதை சொல்லி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி பல கருத்துக்களை இந்த இஸ்லாம் நமக்கு சொல்கிறது.